ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாமே டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக தான். ஏன்னா இதில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஃபைபர் கண்டென்ட்டும் ஹையாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அட்வான்டேஜ் என்னென்னா டேஸ்ட்டுக்கு காம்ப்ரமைஸே இல்லைங்க. சரியா, இதை வீட்டிலையே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க, ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க. நான் எங்கள் வீட்டில் 3 பேர்னால 3 கைப்பிடி மொச்சக்கொட்டை எடுத்திருக்கேன். முதல் நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டேன். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவு போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு முழு பூண்டு, ஒரு சில் தேங்காய், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 2 டீஸ்பூன் சோம்பு, நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க 1 கிளாஸ் தண்ணியில். சரிங்களா, நான் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேங்க. ஏன்னா வெல்லமில் நமக்கு நிறைய கால்சியம் சத்து இருக்கிறதுனால யூஸ்வலாக புளிக்குழம்பு செய்யும் போதும் சரி, இந்த மாதிரி காரக்குழம்பு செய்யும் போதும் சரி, நான் ஒரு துண்டு வெல்லம் சின்ன துண்டாக போட்டுப்பேங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், வெல்லம் போட்டால் சாப்பிடுவீங்கன்னா சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக அஞ்சலை பெட்டி ஜாமான் தாங்க தாளிக்கிறதுக்கு நம்ம போடுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு தாளிச்சிக்க வேண்டியதாங்க. இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம் இது 4த்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே பூண்டு போட்டுட்டேன், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஆட் பண்ணேன். ஏன்னா மாதிரி நீங்களும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமா எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு போட்டிங்களா, பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் போடுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறமா ரோஸ் கலரில் மாறும். அது மாறினதுக்கப்புறம் நீங்கள் புளி ஊற வச்சுருந்தீங்களா, அதை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி நான் 1.5 கிளாஸ் போட்டு ஊற வச்சுருக்கேங்க புளி தண்ணி. நீங்களும் அதே மாதிரி புளி கரைச்சல் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 சிட்டிகை மஞ்சத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. நீங்களும் அதே மாதிரியே போட்டுக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சாம்பார் பொடிக்கு அரைச்சிருந்தா அதுவும் போட்டுக்கோங்க. சரிங்களா, இது நல்லா கொதி வரட்டுங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா மொச்சக்கொட்டை, மொச்சக்கொட்டையை இதுக்கு முன்னாடி நீங்கள் 3 கைப்பிடி மொச்சக்கொட்டை போட்டு முதல் நாள் நைட்டு ஊற வச்சுருப்பீங்கள்ல, அந்த ஊற வச்ச மொச்சப்பயிரை நல்லா குக்கரில் 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்த மொச்சப்பயிரை இந்த புளி கரைச்சலும் நம்ம போட்டு இல்லை, அது கொதித்ததுக்கப்புறமா இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு இதனோட தண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட திக்னஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும், அதனோட தண்ணி அந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு குழம்பு ரொம்ப திக்காகிடுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இது தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். நான் அதனால் இந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த வேக வச்ச மொச்சப்பயிரை இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதுவும் நல்லா சேர்ந்து கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் தேங்காயும் தேங்காய் 1 சில்லு சொன்னேன் இல்லைங்களா, 1 சில் தேங்காயும் 2 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதையும் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மொச்சப்பயிறு கலந்து கொதித்ததுக்கப்புறமா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போது நீங்கள் குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த மொச்சப்பயிறு குழம்புல நீங்கள் வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டு சோம்பு போட்டு நம்ம அரைச்சி ஊற்றினோம்ல, அதுவும் நீங்கள் போடவே தேவையில்ல. நார்மலாக காரக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடுங்க, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இந்த மொச்சக்கொட்டை பயிறு குழம்பு செய்வீங்கன்னு சொல்லுங்கள் மறக்காமல். இது நல்லா கொதி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா தாங்க நான் வெல்லம் போடணும்னு ஞாபகம் போட்டேன். நீங்கள் எந்த ஸ்டேஜில் வெல்லம் போடுவீங்க, லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி போடுவீங்களா, அந்த மாதிரி தாங்க நானும் போடுவேன். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது அடியும் பிடியுமா போகுங்க. தேங்க்யூ.